எனக்கு இந்த மகாராஜா ட்ரெய்லர் பார்த்த உடனே விஜய் சேதுபதி இன்றைக்கி 50வது படத்துக்கு வந்து நிற்கிறாரு. மகாராஜா அப்படிங்கிற டைட்டிலோடு வந்து நிற்கிறது. ஏன்னா விஜய் சேதுபதி இது வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அன்பை பெற்றது எப்படின்னா, ரெகுலராக டக்குன்னு யாரும் செய்யாத கதாபாத்திரங்கள்லாம் அவர் எடுத்து செஞ்சது. நான் விஜய் சேதுபதியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, தன் நடிப்பின் மீது நம்பிக்கை இருக்கிற ஒரு கலைஞன் மட்டும்தான் இதை செய்ய முடியும். வேறு யாரும் இதை செய்ய முடியாது. அப்படி விஜய் சேதுபதி மிக சிறப்பாக நடிச்சிருக்கிற விஜய் சேதுபதி இன்றைக்கி 50வது படத்துக்கு வந்து நிற்கிறாரு. மகாராஜா அப்படிங்கிற டைட்டிலோடு வந்து நிற்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட பாதை. இந்த படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு மைல் கல்லாக நிச்சயம் இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி இது வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அன்பை பெற்றது எப்படின்னா, ரெகுலராக கதாநாயகர்கள் நடிக்கக்கூடிய படங்களில் நடித்து வரல விஜய் சேதுபதி. யாருமே பண்ண தயங்குகிற வித்தியாசமான கதைகளை எடுத்து நடித்தனால தான் விஜய் சேதுபதிக்கு இந்த ஏற்றம். மக்கள் டக்குன்னு திரும்பி விஜய் சேதுபதியை பார்த்தாங்க. எப்படி இப்போ நான் கரெக்டாக உதாரணம் சொல்கிறேன், அந்த உதாரணமாக மட்டும் எடுத்துக்கங்க, பெரிய ஒப்பீடு தேவையில்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சிறந்த கலைஞர்கள், நடிகர்கள். இப்போ உதாரணத்துக்கு அல்ஃபாசினோ மாதிரி டக்குன்னு யாரும் செய்யாத கதாபாத்திரங்கள்லாம் அவர் எடுத்து செஞ்சது. நான் விஜய் சேதுபதியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச சிவாஜிக்கு அப்புறம் வந்து நடிகர் திலகம் சிவாஜிக்கு அப்புறம் வந்து இள வயசுலேயே வயதான ஆளாக நடித்தது வந்து விஜய் சேதுபதி தான். இப்படி நிறைய கிரெடிட்ஸ் விஜய் சேதுபதிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா, தன் நடிப்பின் மீது நம்பிக்கை இருக்கிற ஒரு கலைஞன் மட்டும்தான் இதை செய்ய முடியும். வேறு யாரும் இதை செய்ய முடியாது. அப்படி விஜய் சேதுபதி மிக சிறப்பாக நடிச்சிருக்கிற, விஜய் சேதுபதிய வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்க போகிற இந்த மகாராஜா திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும். எனக்கு இந்த மகாராஜா ட்ரெய்லர் பார்த்த உடனே என் மனசு, என்னோடய உள் உணர்வு சொல்லுச்சு, இந்த படம் மாபெரும் வெற்றி அப்படின்னு எனக்கு சொல்லுச்சு. ஏன்னா விஜய் சேதுபதிகிட்ட மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஒரு நல்லா நடிக்கக்கூடிய, அதே சமயம் தன்னுடைய முழு திறனை நடிப்பில் காட்டக்கூடிய, அதே மாதிரி கொஞ்சம் ஆக்ஷனு, ஒரு த்ரில்லர், இது மாதிரியான ஒரு 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 வித்தியாசமான ஒரு கதையை தான் மக்கள் விஜய் சேதுபதிகிட்ட எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக எது செஞ்சாலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு நடிகராக விஜய் சேதுபதியை மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு, மக்கள் தாங்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு படம் செஞ்சுருக்கதா நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மகாராஜா திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறும். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சேன். கோயம்புத்தூரில் இருக்கிறனால என்னால் வர முடியலை. கண்டிப்பாக இதோட வெற்றி விழாவில் நான் கலந்துக்கிருவேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க.